ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்த்தியான பிரண்டை துவையல் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். இது நரம்பு பிரச்சனை, எலும்பு தேய்மான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறது. இதுதான் பிரண்டை. நம்ம இது எங்கள் வீட்டில் செடியில் உள்ளது. இது பிஞ்சு பிரண்டையாக எடுத்துக்கணும். கொஞ்சம் முத்துனதுன்னா நல்லா இருக்காது. இதை நான் இலையும் அந்த கொடி மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணி தூர போட்டேன். அது வேணுங்கிறவங்க சில பேர் துவையில் சேர்த்துக்குருவாங்க. நான் கட் பண்ணி தூர போட்டேன். இதை கட் பண்ண ஒவ்வொரு இதாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் கையில் அது நமன்னு இருக்கும். தண்ணி பட்டால் அந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டேன்னா அந்த நமப்பும் இருக்காது. இப்போ இந்த கணுப்பகுதியை எடுத்துருங்க. எடுத்துன்னா அப்படி நார் வரும். இது நமக்கு தேவையில்லை. இந்த பகுதியை பொடிசாக அப்படி கட் பண்ணி இதை தான் போட்டு நம்ம எண்ணெயில் வதக்க போகிறோம். இந்த நாரத்தை எடுத்து தூர போட்டுறணும். குட்டி குட்டியாக எடுத்து இதை வச்சுட்டு இதை தான் எண்ணெயில் போட்டு நம்ம வதக்க போகிறோம். இது ரொம்ப கால் வலி, முட்டு வலி, நரம்பு எலும்பு தேய்மானம் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். எலும்பு பிரச்சனைகளெல்லாம் இது சரி செய்யக்கூடியது. நாராவரதை எடுத்துட்டு நம்ம இதை தூர போட்டுட்டு இந்த கணுப்பகுதியை எடுக்கணும். இந்த பிஞ்சு பகுதியை தான் எடுத்து நம்ம இது பண்ணணும். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு அதில் கடாயை வைக்கணும். கடாய் காஞ்ச உடனே அதில் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே அதில் ஒரு 3 டீஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். உளுந்தை நல்லா போட்டு வறுக்கணும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் மாறி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு இதையும் சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்கும் போதே அது கூட ஒரு நான் காஷ்மீரி வெத்தல் எடுத்துருக்கிறேன். காஞ்ச மிளகா நான் தேங்காய் போடுறதுனால கூட கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் ஒரு 7 காஞ்ச மிளகா எடுத்துருக்கிறேன். காஷ்மீரி மிளகா எடுத்துருக்கேன். அப்போ காரம் கம்மியாக தான் இருக்கும். அது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்து வதக்கணும். அதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கி வரட்டு. இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம லாஸ்ட்டாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற பிரண்டை அதையும் போட்டு நல்லா வறுக்கணும். இது கூடயே வறுக்கலாம். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வருங்க. அப்போ தான் இது வறுத்து போட்டால் தான் அந்த பிரண்டையோட நமப்பு தன்மை இருக்காது. ஒரு மாதிரி ஊறலை அரிக்கிற தன்மை இருக்கும். அந்த இது நம்ம வதக்கிட்டோம்னா அரிக்கிற தன்மை இருக்காது. சில பேர் தனியாகவும் போட்டு வதக்குவாங்க. நம்ம அப்படியும் வதக்கலாம். இது மொத்தமாக சேர்த்து போட்டு வதங்கினாலும் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகி வதங்கிடும். இந்த உளுந்து வெங்காயம்லாம் நல்லா வதங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் அதோடய சேர்த்து போட்டு வதக்கிட்டேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சோண்டு புளி அதையும் அது கூட சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு லாஸ்ட்டாக நம்ம வெட்டி வச்சுருக்கிற தேங்காய் சில பேர் தேங்காய் சேர்க்காமலும் இந்த துவையல் அரைப்பாங்க. நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் தேங்காயும் போட்டு லைட்டாக தேங்காய் போட்டோன்னா ஒரு 5 நிமிஷம் கூட 2 நிமிஷம் தான் வதக்கிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு. இப்போ வதக்கிட்டு நல்லா பார்க்கலாம். வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம அரைக்க வேண்டியதுதான். தேங்காயை நீங்கள் வறுத்து அரைக்கும் போது தேங்காய் சீக்கிரம் கெட்டு போகாது. இந்த துவையில் நீங்கள் இப்போ தேங்காயை வறுத்து அரைக்கிறனால நீங்கள் எங்கேயாவது வெளியே லாங் ட்ராவல் போகிறீங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு தாராளமாக இதை செஞ்சு கொண்டுட்டு போகலாம். இது தேங்காய் வறுத்து அரைக்கிறனால தேங்காய் சீக்கிரம் கெட்டு போகாது. துவையில் அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் லாங் ட்ராவல் போகும்போது புளியோதரை, லெமன் ரைஸ் இதுக்கெல்லாம் கொண்டுட்டு போகும்போது ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு இது செம்மையாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கணும். துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஆற விட்டு அரைக்க வேண்டியதான். இந்த பிரண்டையெல்லாம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா வதங்கியிருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் அந்த
நமப்பு தன்மை இருக்காது, காரல் தன்மை இருக்காது. அதனால் நீங்கள் இந்த பதத்துக்கு வதக்கிக்கோங்க. தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். பிரண்டை இந்த மாதிரி கலரில் இருக்கணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்கன்னு. தனியாக போட்டு வதக்கினாலும் வதக்கிக்கலாம், மொத்தமாக போட்டு வதக்கினாலும் வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ சுவையான பிரண்டை துவையல் ரெடி ஆகிட்டு. இது வந்து துவையலாக சாப்பிடணுன்னா நம்ம அப்படியே நம்ம சாப்பிட்லாம். இது வந்து சட்னியாக சாப்பிடணுன்னா இதில் வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை எல்லாம் தாளித்து கொட்டுனீங்கன்னா நல்லெண்ணெயில் ரொம்ப டேஸ்டியான சட்னி தயார். இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் எடுத்துக்கலாம். இப்படி துவையலாக சாப்பிட்றதுக்கு தயிர் சாதம், லெமன் சாதம், புளியோதரை, வத்த குழம்பு இதுக்கெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து லாங் ட்ராவல் போகும்போது நீங்கள் இப்படி வறுத்து எடுத்து அரைச்சி கொண்டுட்டு போனீங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாது. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து கை கால் மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இது நாளடைவில் வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டுட்டு வந்தாலே எல்லா பிரச்சனையும் சரியாகும். நம்ம மாத்திரை மருந்து எடுத்துக்கிறதோட இது உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் இந்த துவையில தாளித்து கொட்டிட்டேன். சூப்பரான பிரண்டை துவையல் தயாராகிட்டு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ நான் வீடியோ போடுறதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாய்.